ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓகேங்க, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கலெல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோவுக்கு வருவோம். இந்த வீடியோவில் நான் வந்து பைபிளில் பழைய ஏற்பாட்டு நூல்களில் ஜெரமாயா எரேமியா புத்தகத்திலேருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து அதை பற்றி நம்ம சிந்திக்கலாம். ஓகேங்களா? இதில் ஜெரமாயா அல்லது எரேமியா இறைவாக்கினர் புத்தகம், அதில் வந்து 32வது அதிகாரத்தை பற்றில ஒரு சிறு பகுதி. யூதாவின் அந்த காலகட்டத்தில் யூதாவின் அரசர் செதேக்கியா, அவருடைய அரசாட்சி ஏற்று அந்த 10ஆம் ஆண்டு, அதே சமயத்தில் பாபிலோனிய மன்னர் நெபுகத்நேசர் அவருக்கு வந்து 18வது வருஷம். அந்த சமயத்தில் நெபுகத்நேசர் அவர் வந்து யூதாவை சுற்றி முற்றுகையிடப்பட்டிருப்பார், அது கைப்பற்றுவதற்காக. அப்போது செதேக்கியா மன்னன் வந்து எரேமியா வந்து பிடிச்சி அரண்மனை காவல் கூடத்தில் அடைச்சி வச்சுருப்பான். எதற்காகனா அதை சொல்லுவான், நீ வந்து இப்படியாக இறைவாக்கு உரைத்தாய் அப்படின்னா நிச்சயமாக வந்து யூதா வந்து கல்தையர்களிடம், அதாவது நெபுகத்நேசர் பாபிலோனுடைய கையளிக்கப்படும். உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. உன்னையும் மக்களையும் அடிமைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். அங்கு நான் உன்னை சந்திக்கும் வரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இறைவாக்கு உரைத்தாய். நீ எதற்காக இப்படி இறைவாக்கு உரைத்தாயின்னு சொல்லிட்டு தான் எரேமியாவை பிடிச்சி கைது பண்ணி அங்கே அரண்மனை காவல் கூடத்தில் அடைச்சி வச்சுருப்பார். அவர் காவல் கூடத்தில் இருக்கும்போது எரேமியா கடவுள் அவர்கிட்ட பேசுவார். என்னன்னாக்கா, உன்னுடைய பெரியப்பா சல்லூமுடைய மகன் அனமேயல் உங்கள்கிட்ட வருவார். வந்து என்ன சொல்லுவார்னாக்கா, பென்யமீன் அனாத்தோத்தில் இருக்கும் என்னுடைய நிலத்தை நீ வாங்கிக்கொள்ள என் நெருங்கிய உறவினராகிய உனக்கு உரிமை உண்டு. அதை என்னுடைய நிலத்தை வாங்கி அதை மீட்டுக்குள்ள நெருங்கிய உறவினராகி உனக்கு உரிமை உண்டு, அதனால் வாங்கிக்கோன்னு சொல்லுவாப்பில். அதனை வந்து ஏற்றுக்கொள்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நடக்கும். அவர் காவல் கூடத்தில் இருக்கும்போது, அடைக்கப்பட்டிருக்கும்போது, அதே மாதிரி அவங்க பெரிய பாப்பா மகன் அனமேல் வருவார். வந்து அதே வார்த்தைகளை சொல்லுவார், என்னுடைய நெருங்கிய உறவினர், அதனால் என்னுடைய நிலத்தை நீ வாங்கி மீட்டுக்கொள்ள உமக்கு உரிமை உண்டு, அதனால் என்னுடைய நிலத்தை வாங்கி கொள்ளும் சொல்லுவார். அப்போ வந்து 100% வந்து எரேமியாவுக்கு புரிஞ்சு இது கடவுளுடைய வாக்கு, கடவுளுடைய விருப்பம்னு சொல்லிட்டு ஓகே, அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நிலத்தை வாங்கிறதுக்காக வேண்டி சாட்சிகள் முன்னிலையில் 17 ஷேக்கல் வெள்ளியை நிறுத்து கொடுத்து அந்த கிரய பத்திரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிரய பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அதில் முத்திரையிட்டு இதெல்லாம் சாட்சிகள் முன்னால் அந்த கிரய பத்திரத்தையும் நகல்களையும் வாங்கிக்குவார். வாங்கிட்டு அந்த கிரய பத்திரத்தையும் நகல்களையும் பாரூக்கிடம் கொடுத்து, இதை வந்து நீங்கள் பல காலத்துக்கு நீங்கள் பத்திரமா இது சேதமடையாதபடி ஒரு மண்பானையில் போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு சாட்சிகள் முன்னிலை, இதெல்லாமே சாட்சிகள் முன்னாலேயே அவர் செய்திருவார். இது பாரூக்கிட்ட கொடுத்த பிறகு எரேமியா கடவுள் நோக்கி வேண்டுவார். என்னென்னு, என் கடவுளாகிய தலைவரே, இப்பொழுது யூதா நகரம் முழுவதும் பாபிலோனியர்களுடைய முற்றுகைக்கு உட்பட்டு இருக்கிறது. வாள், பஞ்சம், கொள்ளை நோய் இது
இது ஏற்கனவே பாபிலோனுடைய கையளிக்கப்பட்டு விட்டது, இதை நீரே பார்க்கிறீர். ஆனாலும் நீர் வந்து எங்கிட்ட இந்த நிலத்தை எல்லாம் வாங்கிக்கோ, அப்படி சாட்சிகள் முன்னாலேயே வாங்கிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எரேமியா கடவுள்கிட்ட எழுப்புவார். அப்போ கடவுள் கொடுத்த பதில் என்னன்னு சொன்னாக்கா, நாம் ஆண்டவர், மானிட அனைவருக்கும் நாமே கடவுள். அப்படி இருக்க நம்மால் செய்ய முடியாதது ஏதேனும் உண்டோ அப்படின்ற சொல்லுவார். அப்படின்னா I am the Lord, God of all flesh, is anything too hard for me அப்படின்னு கேட்பார். அப்படின்னா நாம் கடவுள், உயிருள்ள எல்லாற்றுக்கும் நாம் தான் கடவுள், ஆண்டவர். அப்படி இருக்க நம்மால் செய்ய முடியாத ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி சொல்லிட்டு சொல்லுவார், நான் உங்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்கேன். காரணம் வந்து மக்கள் எல்லாரும் அந்த இப்போது என்ன ஆகும்னாக்கா, கல்தையரிடம் வந்து பிடிச்சிருவாங்க, அடிமைப்படுத்திடுவாங்க, இந்த நகரத்தை எல்லாத்தையும் வீடுகள் மேல் மாடி எல்லாத்தையுமே தீக்கிரையாக்குவாங்க, ஆண்களையும் பெண்களையும் சிறைப்படுத்தி கொண்டு போவாங்க. ஏன் இதை செய்தனாக்கா, அந்த மேல் மாடிகளில் தான் பாகாலுகளுக்கு தூபம் விட்டார்கள், அந்நிய தெய்வங்களுக்கு அவங்க நீர்ம படையல்களை கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் செய்து எனக்கு மிகுந்த சினமூட்டினார்கள். அதுக்காக தான் இந்த தண்டனைன்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரி சிற்றை, தன்னிலை உணர்வதற்காக கடவுள் கொடுக்கும் காலம் அது சிற்றை. ஒரு தண்டனைன்னு சொன்னால் ஒரு கரெக்ஷன் காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் உங்களை நான் வந்து எப்படியே விட்டுற மாட்டேன். இவங்களாம் அடிமையாக பாபிலோனுக்கு போனாலும் அங்கே அந்த குறிப்பிட்ட காலத்தை அதை அடுத்த வீடியோவில் பேசலாம். அது 70 ஆண்டுகள்னு சொல்லியிருப்பார், அதே வந்து அடுத்த வீடியோவில் பேசலாம். அப்போது அந்த காலம் கடந்த பிறகு நான் மக்களை மறுபடியும் மீண்டும் இங்கே கூட்டிக் கொண்டு வருவேன். என் மக்களுக்கு ஒரு புதிய இதயத்தையும் நெறிமுறையும் கொடுப்பேன். அவர்களோடு ஒரு புதிய என்றென்றைக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையையும் செய்து கொள்வேன். அவர்கள் தங்கள் நலனையும் தங்கள் பிள்ளைகளையும் நலனையும் கருதி அவர்கள் என்னை விட்டு அகன்று போக மாட்டார்கள். அவளுக்கு ஒரே இதயத்தையும் ஒரே நெறிமுறையும் நான் தருவேன். இவையெல்லாம் அவளுக்கு செய்ய நான் கட்டாயமாக செய்வேன். என் முழு இதயத்தோடும் முழு உளத்தோடும் இவங்களுக்கு செய்து நான் மகிழ்வடைவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், கடவுள் வந்து எதை செஞ்சாலும் அது ஒரு தண்டனை காலமாக இருந்தாலும் முதலையே சொல்லிடுறாரு. இதெல்லாம் நான் செய்ய போவேன்னு சொல்லுவார். அந்த சமயத்தில் அவங்க வந்து மக்கள் மனம் திரும்பி அவர்கிட்ட இது பண்ணாக்க ஒருவேளை மன்னிப்பு கிடைக்கும். அப்போ அதுக்கு பிறகு வந்து கடவுள் ஒரு வளமுள்ள ஒரு எதிர்காலத்தையும் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிடுவார். எல்லா புத்தகத்துலையும் பார்த்தோம்னா இதை தான் சொல்லுவார். இப்படியெல்லாம் நான் உங்களுக்கெல்லாம் செய்வேன், தண்டனை கொடுப்பேன், கரெக்ஷன் பண்ணுவேன், ஆனாலும் உங்களை வந்து ஒரு வாழ வைப்பேன், மீண்டும் உங்களெல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு வருவேன். ஒரு மனிதனும் விலங்குகளும் இல்லாத இந்த ஒரு பாழ்நிலமான இடத்தில் மீண்டும் மக்கள் நிலத்தை வாங்கிக் கொள்ளாத திராட்சை தோட்டங்கள் எல்லாம் இங்கே ஏற்படுத்தப்படும் என்று கடவுள் வந்து வாக்களிக்கிறார். அப்போது கடவுள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம ஒரு சிற்றை காலத்துக்கு கொடுத்தாலும் அதற்கு பிறகு நமக்கு ஒரு வளமான ஒரு காலகட்டத்தையும் வளமான ஒரு எதிர்காலத்தையும் நமக்கு கடவுள் ப்ராமிஸ் பண்ணி அதன்படி அவர் செய்வார். ஓகேங்களா? நம் கடவுள் நல்ல கடவுள், அன்பான கடவுள். அதனால் நம்ம எப்பொழுதுமே கடவுளுக்கு கீழ்ப்படிந்து, அப்போ கடவுளால் செய்ய முடியாது இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னா அதனால தான் அவர் சொல்கிறாரு, நாமே கடவுள், நம்மால் செய்யக்கூடாது ஏதேனும் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு. அதை பற்றி சிந்திக்க தான் இந்த வீடியோவை போட்டேன். இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்ததற்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much for listening to my video. Bye bye.